சீமான் மக்களவை தேர்தலில் 2% போவாருன்னு ஐயா சுமன் ஸ்ரீராமன் பாப்புலர் அனலிஸ்ட் ஐயா சொன்னாரு. 4% போவாருன்னு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய சகோதரர் குபேந்திரன் சொன்னாரு. தென் எல்லாருமே இந்த தடவை குறையும் சொன்னாங்க. நான் ஒருத்தன் தான் கூடுன்னு சொன்னேன். 10% தாண்டுவாருன்னு கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். 8க்கு குறைய மாட்டாருங்கிறத கடைசியாக நான் சொன்னேன். 8க்கு குறைய மாட்டாருன்னு நான் சொன்னது காரணம் என்னன்னா, ஒருவேளையில கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அது 12 வரை போகும். அதாவது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் போட மாட்டாங்க, ஸ்டாலின் உறுதியா ஜெயிப்பாரு, அதனால சீமானை வளர்த்து விடலாங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்கங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா 12 வரை போகும்னு சொன்னேன். அவங்க தெளிவா பிஜேபிக்கு எதிராக அந்த ஓட்டை திமுக காங்கிரஸ் அணிக்க போட்டுட்டாங்க. குறிப்பா கன்னியாகுமரியில் 5% நாம் தமிழர் போனது காரணம். அந்த சூழ்நிலையிலும் நாம் தமிழர் எடப்பாடி பழனிசாமியை 4வது தள்ளிட்டாங்க. நாம் தமிழருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை குறிவைக்கிறது காரணம் ஒரு சில எடப்பாடி ஆதரவாளரான ரங்கராஜ் பாண்டே போன்ற சகோதரர்கள் கருத்துல இருந்து மாறுபட்டு 2024 நிலைப்பாட்டிலிருந்து சீமான் மாறல, உறுதியான நிலைப்பாட்டில் அப்படியே நிற்கிறாரு. காங்கிரஸும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள் சொன்னார். சோ அவர் நிலைப்பாடு தெளிவா இருக்கிறார்.